சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மகா சாமி அடிக்கிட்ட என் புருஷன் விக்ரம் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டதுமே அந்த சாமியாடி வந்துட்டு கெட்ட எண்ணம் கொண்டவளே, என்கிட்டயே நீ போய் பேசுறியாம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ உன் புருஷனையே கொன்று புதைச்சிட்டு இப்போ பத்தினி வேஷம் போடுறியாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்து சாமி என்ன சொல்கிறீங்க, என் புருஷனை காணும் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்ல, நீ வந்து கெட்ட எண்ணம் பிடிச்சவன், உன் புருஷனை நீ தான் கொன்று புதைச்சிருக்க, விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றி அந்த விளக்கு அணைச்சி என் சிலையை திருடணும்னு நினச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிட முடியுமா, மாட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லும்போது மகா அழுதுகிட்டே இருக்காங்க. சாமி ஏன் என்னை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எதுவும் உண்மை கிடையாது, நான் அப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இந்த சாமியாடி பொய் சொல்கிறாரு, இவர் வேணும்னே என் தங்கச்சி மேலே வந்து பழிய போடுறாரு அப்படின்னு ஐஸ்வர்யா விக்கிலாம் வந்து சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மா சாமியாடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தப்புமா தப்பு, சாமியாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சாமியாடி வந்துட்டு உன்கிட்ட தான் சொல்கிறேன், இந்த கோவிலில் இருக்கிற தகுதியே உனக்கு கிடையாது, முதல்ல இந்த கோவிலை விட்டு வெளியில போ அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்க. அப்போ வெற்றி நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அவர் மேல வந்து முனீஸ்வரன் வந்திருக்கும், வாயில கத்தியோட நின்றுக்கிட்டு நான் காட்டு முனி வந்திருக்கேன்டா அப்படின்னு கத்துறாங்க. பரிவட்டம் கட்டி 16 குதிரைங்க பூட்டி 7 கடல் 7 மலை தாண்டி வந்திருக்கேன்டா, காட்டு முனி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கத்துறாங்க. நேரா வந்து சாமியாடி முன்னாடி நின்று நீ அக்னி அம்மனா அப்படின்னு கேட்க, நான் அக்னி அம்மன், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சாட்டையை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே பாரு இப்படிலாம் அடிக்காத, நான் அக்னி அம்மன் அப்படின்னு பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு அந்த சாமியாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வெற்றி வந்துட்டு நீ அக்னி அம்மனா, போய் பேசாத, ஒழுங்கா முட்டி போடு அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்க சாட்டையை வச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சாமியாடி பயந்துக்கிட்டு முட்டி போடுறாங்க. இவன் உண்மையான சாமியாடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உண்மையான சாமியாடி அவன் குடியிருக்கிற இடத்துல தான் இருக்கான், முதல்ல அவனை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பூசாரி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லி அந்த சாமியாடியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சூனியக்காரி வேலை தான் இது, அவ சொல்லி தான் இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து வெற்றி மேலே வந்த சாமி வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் கூட இருந்த அந்த சாமியாடி கூட இருந்த ஒருத்தவங்க வந்துட்டு ஐயோ நாமளும் மாட்டிப்போம் போல இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபோன் வீடியோ கால் போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. நந்தினியை அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இவன் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே இவங்க வந்து அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வெற்றி வந்துட்டு அந்த ஆளையும் வந்து கூப்பிட்டு வந்து முட்டி போட சொல்கிறாங்க. உடனே ஃபோன் அப்படியே கீழே போட்டுட்டு அவங்களும் முட்டி போட்டுருவாங்க. ஐயோ இப்போ அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா நான் தான் வீடியோ காலில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு நந்தினி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாமி வந்துட்டு முதல்ல இவங்க இங்கே இருக்கவே கூடாது, அவங்கள இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்கள துரத்துனதுக்கப்புறமா உண்மையான சாமியாடி அங்கேருந்து வராங்க. அந்த சாமியாடி வந்துட்டு அருள்வாக்கு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வெற்றியே வந்துட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க, உன் குறை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு என் புருஷன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது உன் புருஷன் நல்லா தான் இருக்கான், உன் புருஷன் உயிரோடு தான் இருக்கான், அவன் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சரியான நேரத்துக்கு வருவான், நீ எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மகாவுக்கு வந்து திருநீர் வச்சு விடுறாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஐஸ்வர்யாவும் அதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு வெற்றி வந்து கண்ணு திறந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்க, அப்போது விக்கி வந்து சொல்கிறாங்க, சார் உங்கள் மேலே முனீஸ்வரன் வந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே என்ன விக்கி சொல்கிற, என் மேலே முனீஸ்வரன் வந்துச்சா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்போது மகா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நல்லவங்க மேலே தான் சாமி எல்லாம் வரும், அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது வெற்றி வந்து யோசிக்கிறாங்க, முனீஸ்வரா என்ன இது, ஏன் விக்ரம் சாரை பற்றி இப்படி ஒரு அருள்வாக்கு நீ சொல்லியிருக்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த விஷயத்த வெற்றி வந்து யோசிக்கிறாரு. விக்ரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க. அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு பயங்கர டென்ஷனோட ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வருவாங்க. அப்போது முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வெற்றி வந்து வேற ஒருத்தவங்க கூட காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போது விக்ரமோட பாக்கெட்லேருந்து
மகாவோட தாலி வந்து கீழே விழுந்திருக்கும். அதை கவனிக்காமல் விக்ரம் நடந்து போய்கிட்டே இருந்திருப்பார். அப்போது வெற்றி வந்துட்டு அதை பார்த்துட்டு காரை நிறுத்த சொல்லி நேராக விக்ரம் கிட்ட போயிட்டு, சார் என்ன தாலி கீழே விழுந்திருக்கு, பார்க்காம போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் நடந்து போகிறாங்க. சார் என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லையே யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சார் உங்களை நேற்று நான் தானே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலா அப்படின்னு வந்து விக்ரம் வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம் சார், என்ன மறந்துட்டீங்களா, நான் தானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. விக்ரம் யுஎஸ் போகிறதுக்காக காரில் வந்துட்டுருப்பாரு. அப்போ ரொம்ப குழப்பத்தோடு காரில் வந்துட்டு இருக்கும்போது விக்ரமுக்கு ஒரு கால் வருது. விக்ரமோட ஃப்ரெண்டு கார்த்திக் தான் விக்ரமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன விக்ரம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணேன், ஆனால் காலே ரீச் ஆகலை. விஜய்க்கு கால் பண்ணப்போ அவன் என்னென்னமோ சொன்னான், நீங்கள் வந்து மிஸ்ஸிங் அப்படி இப்படின்னு சொன்னானே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இப்போ எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, உன்னை காலேஜில் பார்த்தது அதோட பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா இப்படி சொல்கிற, உன்னோட கல்யாணத்துக்கு கூட நான் வந்திருந்தேனே அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணமா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இப்படி சொல்கிற, உனக்கு கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்லையா, விட்டால் மகா உன் ஒய்ஃபே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது மகா என்னோட ஒய்ஃபா, என்னடா சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்ல, அப்போது விக்ரம் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, என்ன விக்ரம் என்னதான் பேசுகிற நீ, மகா உன்னோட ஒய்ஃப், உன்னோட மேரேஜ்க்கு நான் தான் வந்திருந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, மகா என்னோட ஒய்ஃபா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ சரியாக தான் சொல்கிறியா அப்படின்னு விக்ரம் சந்தேகமாக கேட்குறாங்க. இங்கே பாருடா, உன்னோட மேரேஜ் வீடியோ என்கிட்ட தான் இருக்குது, நான் அனுப்புகிறேன், நீ வேணால் அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோ வந்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு விக்ரம் வந்துட்டு, என்னது காவேரி தான் என்னோட ஒய்ஃபா, என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு குழம்பி போய் திரும்பவும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னடா இது மகாதான் என்னோட ஒய்ஃபா, எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் அம்மா வேறு ஒரு பொண்ணு காமிச்சு இவ தான் மகான்னு சொல்லி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்களே, ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கடா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா சொல்கிற, இதை உன் தம்பி கூட தடுக்கலையா, உன் ஒய்ஃப் மகா கூட இதை தடுக்கலையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, காவேரி என்னோட பிஏடா, அவங்க தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்னா வந்து விக்ரம் வந்து அப்படியே ரொம்ப குழம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த மேரேஜ் வீடியோவை பார்த்து, மகா நீ தான் என் காதலின்னு தெரியாமல் நான் இவ்வளோ நாள் அலைஞ்சிட்டு இருந்தேனே அப்படின்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து காரில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.